பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானியர்களுக்கான அனைத்து வகை விசா சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசாக்கள் வரும் 27ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கான மருத்துவ விசாக்கள் 29ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் விசா காலம் முடிவடைவதற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் விரைவில் நாடு திரும்ப வேண்டும் என கூறியுள்ளது. ஏற்கனவே SVES விசாக்கள் மூலம் இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பஹல்காமில் நடைபெற்ற கோழைத்தனமான தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானின் கரங்கள் உள்ளதாகவும் நாட்டில் சமூகங்களுக்குள் ஒற்றுமையை உறுதிப்படுத்த வேண்டிய தருணத்தில் பிளவை தூண்டி அரசியல் ஆதாயம் அடைய பாஜக அரசு முயல்வதாகவும் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் இயற்றியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் குறித்து காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூடி விவாதித்தது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர்கள் ஜெய்ராம் ரமேஷ், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்கும் முன் உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்பின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் இன்று மாலை நடக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் ராகுல் காந்தி தன் அமெரிக்க பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை நாடு திரும்பினார். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2007-2009 ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கிலிருந்து இருவரையும் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்தது. அப்போது ஆவண ஆதாரங்களை சுட்டிக்காட்டியே இருவரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் இதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் துரைமுருகன் தரப்பு வாதிட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தார். வழக்கு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து நாள்தோறும் விசாரணை நடத்தி 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். முன்னதாக 1996, 2001 பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் இருந்தபோது 3,92,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கிலும் அவரை விடுவித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் பற்றியும் அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சைக்குள்ளானது. இதையடுத்து அவர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதன் விசாரணையின் போது ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் மனுதாரர் தாக்கல் செய்திருக்கும் கூடுதல் மனுவில் முதல்வர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் வழக்கிற்கு தொடர்பில்லாதது என்பதால் அதனை நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதையடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய பகுதிகளை நீக்கும்படி மனுதாரருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே சமயம் வழக்கு தொடர்பாக பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனஸுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டத்தின் கீழ் அடுத்த ஓராண்டுக்கு மயோனஸுக்கு தடை விதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த மயோனஸை உண்பதால் இரைப்பைக்கு குடல் தொற்று உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் மயோனஸ் உற்பத்தி, சேமித்து வைத்தல், விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதர மெட்ரோ திட்டங்களை விட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு அதிக நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. சென்னை, டெல்லி, பாட்னா, பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மொத்தமாக 31,755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இதில் அதிகபட்சமாக சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு 8,446 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக டெல்லி மெட்ரோ திட்டத்திற்கு 5,435 கோடி ரூபாய் நிதியும், பாட்னா மெட்ரோ திட்டத்திற்கு 3,165 கோடி ரூபாய் நிதியும், பெங்களூரு மெட்ரோ திட்டத்திற்கு 2,217 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேச பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அடுத்த 3 ஆண்டுகளில் 100 முதல் 150 செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்தும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். தற்போது எல்லை பாதுகாப்புக்காக 55 செயற்கைக்கோள்கள் செயல்பட்டு வருவதாகவும் நீண்ட நெடிய நில மற்றும் கடல் எல்லையை பாதுகாக்க இவை போதாது என்றும் அவர் தெரிவித்தார்.
தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டு 150 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படும் என்றும் இதன் மூலம் இந்தியாவின் எல்லைகள் முழுக்க கண்காணிப்புடன் கூடியதாக மாறும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணனிடம் காஷ்மீர் தாக்குதல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். தனுஷ்கோடி இலங்கை இடையே அமைந்துள்ள மணல் திட்டுகளை நேரில் காண மே 15ஆம் தேதி முதல் படகு சவாரியை இலங்கை அரசு தொடங்குகிறது. மன்னார் ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலா பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் மே 15ஆம் தேதி முதல் தலைமன்னாரிலிருந்து சுற்றுலா படகு சவாரியை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் இந்த அறிவிப்பால் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் சாதிவாரி கணக்கெடுப்பில் தங்களது சமூகத்தின் மக்கள் தொகை குறைத்து காட்டப்பட்டுள்ளதாக கூறி லிங்காயத் மற்றும் ஒக்கலிகா அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. மாநில அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை எதிராக ஒன்றிணைய அந்த அமைப்புகள் முடிவு செய்துள்ளன. இதற்காக கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க இன்று பெங்களூருவில் சந்திக்க உள்ளன. மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துவது மற்றும் சட்ட ரீதியாக அணுகுவது குறித்து இந்த இரு அமைப்புகளும் ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளன. மேலும் அதிருப்தியில் உள்ள பிற சமூகங்களையும் ஒன்றிணைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கொலை வழக்கு குற்றவாளிகள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது. கொலை வழக்குகளில் சிக்கி 11 ஆண்டுகள் முதல் 16 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளிகள் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்து வந்த உச்சநீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு விசாரணை முடிந்த பின் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்புகளை ஒத்திவைத்தது. 3 ஆண்டுகள் ஆகியும் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருந்து வரும் நிலையில் இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக இந்த வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை வெயிலில் தவிக்கும் கால்நடைகளின் தாகம் தீர்க்க 2000 பேருக்கு ஷெரான் பிளைவுட் சார்பில் CSR பங்களிப்புடன் தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல பிராணிகளுடன் வந்தவர்களுக்கு இந்த இலவச தண்ணீர் தொட்டிகள் வழங்கப்பட்டன. 2 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்தால் போதும் நாய்கள் உள்ளிட்ட கால்நடைகள் பறவை இனங்கள் தாகம் தீர்க்க இந்த தண்ணீர் தொட்டிகள் உதவும். இந்த ஆண்டு இதுவரை 10,000 தொட்டிகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக ஷெரான் பிளைவுட் நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். எஸ்பெஷலி கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரு நாய்களோ பறவைகளுக்கு எல்லாமே தண்ணி பற்றாக்குறை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்மளாவது தண்ணி வேணும்னா தாக எடுத்துனா யார்கிட்ட போய் கேட்டு வாங்கி குடிச்சிடலாம். பட் இந்த தெரு நாய்களோ பறவைகளோ யார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது நம்மளோட ஒரு பொறுப்பு. நம்ம வீட்லேயோ வீட்டு வெளியில் வீட்டு மொட்டை மாடியிலலாம் ஒரு சின்ன பவுல் தண்ணி வச்சு அந்த வாயிலா பிராணிகளோட தாகத்தை தீக்கணும். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உதவிகளை உள்ளூர் இஸ்லாமியர்கள் செய்து கொடுத்துள்ளனர். பஹல்காம் பகுதியிலிருந்து தப்பித்து செய்வதறியாமல் தவித்த 100க்கும் மேற்பட்ட மக்களை பத்திரமாக அழைத்துச் சென்று பாதுகாப்பான இடங்களில் அங்குள்ள இஸ்லாமியர்கள் தங்க வைத்துள்ளனர். அதோடு அவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவற்றை வழங்கி அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்கினர். இந்துக்களுக்கு ஆபத்து என்றால் அவர்களுக்கு உதவ இஸ்லாமியர்கள் முன்வருவார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளதாக புனேவைச் சேர்ந்த குடும்பத்தினர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக திருப்பதி மலையில் ஹை அலர்ட் பிறப்பிக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்படுகிறது. திருமலைக்கு வரும் அனைத்து வாகனங்களும் பக்தர்களின் உடைமைகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. மலைப்பாதை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பக்தர்கள் கூடும் முக்கிய இடங்களில் விஜிலன்ஸ் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள ஆலோசகர்கள் வெளியேற வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் சாத் அகமது வாரை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வர வேண்டும் என அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு சென்ற பாகிஸ்தான் தூதரிடம் உத்தரவு நகலை அமைச்சகம் வழங்கியது. பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் விமானப்படை, ராணுவப்படை மற்றும் கடற்படை ஆலோசகர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என அதில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. புதிய விசா விதிகள் குறித்தும் பாகிஸ்தான் தூதரிடம் தெரிவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். இலங்கையில் உள்ள பௌத்த ஆலயத்தில் மக்களின் வருகை அதிகரித்துள்ளதால் 2 நாட்கள் ஆலயத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. புத்தரின் புனித பல்நினைவு சின்னத்தை தரிசிக்க கண்டி தலத மாளிகையில் கூட்டம் நிரம்பி வருகிறது. ஏற்கனவே 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில் இன்றும் நாளையும் கண்டிக்கு வருவதை தவிர்க்குமாறு இலங்கை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கூட்டம் மேலும் அதிகரித்தால் புதிதாக வருவோருக்கு சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஏப்ரல் 18ஆம் தேதி தொடங்கிய சிறப்பு வழிபாடு 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்களுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளும் முதல் நாடு என்ற பெயரை இந்தியா பெறும் என எதிர்பார்ப்பதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். வரி அல்லாத வர்த்தக தடைகள் குறைவாக உள்ளது, பணத்தின் மதிப்பை செயற்கையாக குறைக்காதது, அரசு மானியம் குறைவு போன்றவற்றால் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்வது எளிதாக இருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்திய குழு வாஷிங்டன் சென்றுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இந்தியா தவிர ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்கா பேசி வருகிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் பலியானதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக காஷ்மீரில் முன்னணி நாளிதழ்கள் கருப்பு நிறத்தில் அச்சிடப்பட்டுள்ளன. முன்னணி நாளிதழ்கள் தங்கள் முகப்பு பக்கங்களை கருப்பு நிறத்தில் அச்சிட்டு செய்தித்தாள்களை வெளியிட்டுள்ளன. துயரத்தில் மூழ்கிய காஷ்மீர் போன்ற தலைப்புகளுடன் வெளியான நாளிதழ்கள் மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு காஷ்மீர் மக்களின் ஒட்டுமொத்த கண்டனத்தை பிரதிபலித்தன. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலையும் தெரிவித்தன. மேலும் சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாளிதழ்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின் ஸ்ரீநகரிலிருந்து 11,000 பேர் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இது வழக்கமான நாட்களில் வெளியேறும் மக்களின் எண்ணிக்கையை விட 2,000 அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் வெளியேறி வருவதால் ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கியுள்ளன. அதோடு ஸ்ரீநகர் செல்லும் விமானங்களுக்கான முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டன. பொதுமக்கள் அதிக அளவில் வெளியேறி வருவதால் ஸ்ரீநகரிலிருந்து டெல்லிக்கு இயக்கப்படும் விமானங்களின் ஒருவழி கட்டணம் 32,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் 4 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தாயகம் புறப்பட்டார். ஜெய்ப்பூரில் அவரை அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். துணை அதிபர் இப்பயணத்தின் போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருந்தார். அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் இந்தியா வரும் முன் இத்தாலி சென்றிருந்தார். அங்கு போப் பிரான்சிஸை அவர் சந்தித்து பேசியிருந்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் செலவு குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் துறையில் பணியாற்றி வரும் எலான் மஸ்க் அந்த பணிகளுக்கு ஒதுக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளார். அரசு பணிக்கு ஒதுக்கப்படும் நேரத்தை குறைத்துக் கொண்டதோடு தனது டெஸ்லா கார் நிறுவன பணிகளில் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். எலான் மஸ்கின் இந்த அறிவிப்பிற்கு பதிலளித்துள்ள அதிபர் டொனால்டு ட்ரம்ப், எலான் மஸ்கை சிலர் மோசமாக நடத்தியதாகவும் சிறந்த தேசப்பற்றாளரான அவரை தன்னுடன் நீண்டகாலம் வைத்துக் கொள்ளவே தான் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்தில் எலான் மஸ்க் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அறிவிப்பை எலான் மஸ்க் தற்போது வெளியிட்டுள்ளார். சாம்சங் நிறுவனம் வியட்நாமில் உள்ள தனது உற்பத்தி ஆலையை இந்தியாவுக்கு மாற்றுவது குறித்து யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் அரசின் பதில் வரி விதிப்பால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக வியட்நாம் உள்ளது. இதனால் அங்குள்ள சாம்சங் ஆலையில் உற்பத்தியாகும் தயாரிப்புகளும் பாதிக்கப்படும் நிலையே இருக்கிறது. எனவே அங்கு தயாராகும் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களில் கணிசமானவற்றை இந்திய ஆலைகளில் தயாரிக்க சாம்சங் பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கூகுள் நிறுவனமும் தனது பிக்சல் ஸ்மார்ட் போன்களை உற்பத்தியை வியட்நாமிலிருந்து இந்தியாவுக்கு மாற்ற பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருந்தது. ஆப்பிள் நிறுவனமும் தனது ஐபோன்களை இந்தியாவில் அதிக அளவு தயாரிக்க தொடங்கியுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளன. கடந்த 3 நாட்களில் மட்டும் 3 பெண் நோயாளிகளை நாய்கள் கடித்து குதறியுள்ளன. இதனால் நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் அச்சத்தில் உள்ளனர். மருத்துவமனை வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரியும் நிலையில் சில நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடப்பட்டிருந்தாலும் ஆக்ரோஷமாக காணப்படுகின்றன. நோயாளிகள் மட்டுமின்றி மருத்துவமனை ஊழியர்களும் நாய்களின் தொல்லையால் அவதிப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2வது முறை ஆட்சியில் அமர்ந்து 100 நாட்கள் நிறைவடைவதையொட்டி மிச்சிகனில் அடுத்த வாரம் பிரம்மாண்ட பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார். இத்தகவலை அதிபரின் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் பாரம்பரியமாக ஜனநாயக கட்சிக்கு ஆதரவளிக்கும் சில மாநிலங்கள் எதிர்பாராத விதமாக குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்புக்கு ஆதரவாக வாக்களித்தன. அதில் மிச்சிகனும் ஒன்று என்பதால் அங்கு 100வது நாள் பேரணியை நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கு முன்னதாக மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க ட்ரம்ப் ரோமுக்கு செல்கிறார். 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற பின் அவரது முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.
பஹல்காம் தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தான் நடிகர் ஃபவாத் கான் நடித்த திரைப்படம் இந்தியாவில் வெளியிட அனுமதிக்கப்படாது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஃபவாத் கான் நடித்த அபிர் குல்லால் திரைப்படம் மே 9ஆம் தேதி இந்தியாவில் வெளியிடப்படவிருந்தது. இந்த படத்தில் நடிகை வாணி கபூரும் நடித்திருந்தார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்த படத்தினை தடை செய்ய வேண்டும் என்ற குரல்களும் சமூக வலைதளங்களில் எழுந்திருந்தன. டிஜிட்டல் சந்தைகள் சட்டத்தை மீறியதாக கூறி ஆப்பிள் மெட்டா நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் அபராதம் விதித்துள்ளது. அதன்படி ஆப்பிள் நிறுவனத்திற்கு 47,787 கோடி ரூபாயும், மெட்டா நிறுவனத்திற்கு 19,684 கோடி ரூபாயும் அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இந்த அபராத நடவடிக்கை பயனர்களின் தனியுரிமை மற்றும் பாதுகாப்புக்கு எதிரானது என்றும், தனது தொழில்நுட்பத்தை இலவசமாக வழங்க நிர்பந்திக்கும் செயல் என்றும் ஆப்பிள் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தத்தனூரில் சாலை பணிகள் மேற்கொள்ளாமலேயே சுமார் 8,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. வைகல்யம் நகரில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்த நிலையில் சாலை அப்படியே இருக்க அறிவிப்பு பலகை மட்டும் வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உள்ளாட்சி பிரதிநிதிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அறிவிப்பு பலகையில் ஒப்பந்ததாரர் பெயர், பணி தொடங்கிய மற்றும் முடிந்த தேதி போன்ற விவரங்கள் எதுவும் இல்லை. இதுகுறித்து விளக்கம் கேட்க வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானியை தொடர்பு கொண்டபோது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவுடன் சமரச பேச்சு எதுவும் நடத்தப்படவில்லை என்று சீனா விளக்கம் அளித்துள்ளது. சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்த நிலையில் பதிலுக்கு சீனா 125% வரி விதித்துள்ளது. அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யவும் சீனா தடை விதித்தது. இதையடுத்து இருதரப்பிற்கும் வணிக யுத்தம் தீவிரமடைந்த நிலையில் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைக்க பரிசீலனை செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். இதையடுத்து வரி விதிப்பு விவகாரத்தில் சுமூகமாக செல்ல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து உலகெங்கிலும் பங்குச்சந்தைகள் உயர்ந்ததுடன் இந்தியாவில் தங்கத்தின் விலையும் ஓரளவு குறைந்தது. இந்நிலையில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தங்களுக்கு இடையே நடக்கவில்லை என்று சீனா மறுத்திருக்கிறது. இதுகுறித்து பெய்ஜிங்கில் பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குவா ஜியாகுன் வரி குறித்து அமெரிக்காவுடன் பேச தயார் என்றும், ஆனால் அப்பேச்சு சமத்துவத்துடனும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தங்களுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் முதல் நாடு என்ற பெயரை இந்தியா பெறும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுகள் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். வரியல்லாத வர்த்தக தடைகள் குறைவாக உள்ளது, பணத்தின் மதிப்பை செயற்கையாக குறைக்காதது, அரசு மானியம் குறைவு போன்றவற்றால் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்வது எளிதாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்திய குழு வாஷிங்டன் சென்றிருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இந்தியா தவிர ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்கா பேசி வருகிறது.